அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் ஸ்ரீ பெருமாள் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டுடன் சிவபெருமானையும் வணங்கலாம். ஏனெனில் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக இருந்தாலும் அது சிவனுக்கும் உரிய மாதமாக கருதப்படுவதால் புரட்டாசி பிரதோஷத்தில் சிவன் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். புரட்டாசி மாதத்தை பெருமாளின் அருளை பெறுவதுடன் பிரதோஷ விரதம் இருந்து கொள்வது மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானின் அருளை பெற்று தரும் அந்த வகையில் இந்த பிரதோஷம் ஸ்ரீ பெருமாள் பிரதோஷம் என்றும் அழைப்பார்கள். பொதுவாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்பட்டாலும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் புனிதத்தன்மையாக இருக்கிறது. மேலும் சிவபெருமானின் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த காலமாகும். புரட்டாசி மாதத்தில் சிவன் மற்றும் பெருமாள் இருவரையும் வழிபடுவது மிகுந்த நலன்களையும் புண்ணியங்களையும் தரும் என நம்பப்படுகிறது. இந்த மதத்தில் முக்கியமாக பெருமாள் வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவமோ அதுபோலத்தான் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபடுவதும் அதிக அளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது என குறிப்புகள் கண்டிப்பாக தெரிவிக்கின்றன. புரட்டாசி மாதத்தில் வரும் பிரதோஷ காலத்தில் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். பெருமாள் வழிபாடு அதிவேளையில் சிவபெருமானுக்கான மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் இரு தெய்வங்களின் அருளை பெற்று கொள்ளலாம் என இந்த பிரதோஷம் சிறப்பாக விளங்குகிறது. பெருமாளுக்கும் சிவனுக்கும் பிரதோஷ வழிபாடுகள் மேற்கொள்வது சிறந்த பலனை தரவல்லது. முக்கியமாக இந்த பிரதோஷம் என்றாலேயே பரம்பொருள் பெருமாளுக்கு உகந்ததாகவே இருக்கிறது. முக்கியமாக பிரதோஷ காலம் என்பது மாபெரும் சிறப்பு மிக்க காலமாகும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், வறுமை விலகும், தொழில் மேன்மை அடையும், கடன் பிரச்சனைகள் தீரும், பகைகள் விலகும், நோய்கள் நீங்கும் மற்றும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் இதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்தால் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி சுக்கிர யோகம் கிடைக்கப்பெறும் என்பது முக்கியம். செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக இந்த பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சுக்கிர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த தேய்பிறை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த இந்த பிரதோஷ வேளையில் பரம்பொருள் விஷ்ணு பெருமானையும் பரம்பொருள் சிவபெருமானையும் சேர்த்தே வழிபட்டால் அனைத்து நலன்களையும் கண்டிப்பாக பெற முடியும் என்பது பிரதோஷத்தின் இந்த புரட்டாசி மாத பிரதோஷத்தின் மகத்துவம். புண்ணியம் நிறைந்த மாதம், அதாவது புண்ணியம் நிறைந்த மாதம் புரட்டாசி மாதம் என்பார்கள். கஷ்டங்களை எல்லாம் போக்கி அருள்வார் தென்னாளுடைய சிவபெருமான். முக்கியமாக புரட்டாசி விரதம் இருந்து இந்த நன்னாள் சிவ வழிபாடு செய்யுங்கள், பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். புண்ணியம் நிறைந்த மாதம் புரட்டாசி என்பார்கள். புரட்டாசி மாதம் என்பதே வழிபாட்டுக்குரிய மாதம் ஆகும். புரட்டாசி மாதத்தில் நாம் எந்த வழிபாட்டை செய்தாலும் இரட்டிப்பான பலன்களை கிடைக்கப் பெறும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி மாதம் வெயிலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு அற்புதமான மாதமாகும். இந்த மாதத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி 1/2 மணி நேரம் பூஜையிலும் வழிபாட்டிலும் இருக்க உள்ளொளி கிடையும் நிச்சயம். அதே போலத்தான் மந்திரங்கள் கூறுவது, ஸ்லோகங்கள் பாடுவது மிகுந்த பலன்களை தரவல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது இருவரையும் வழங்க அற்புதமான பலன்களையும் தரவல்லது. பரம்பொருள் சிவபெருமானும் மற்றும் விஷ்ணு பெருமானும் இணைந்தே பார்க்கடலில் அனைவரும் அந்த விஷ்ணு பெருமான் கூறிய அந்த இந்த அவதாரம் என்ன அவதாரம் என்றால் ஆமை அவதாரம். அதாவது ஆமை அவதாரம் எடுத்துக்கொண்டு அந்த மந்திர மலையை கூர்ம அவதாரத்தில் மந்திர மலை முதுகின் மேல் சுமந்து கொண்டார்கள். அப்பொழுது அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக இணைந்து வாசுகி பாம்பை கயிறாக திணிது மந்திர மலையை கடைந்து அந்த அமிர்தத்தை வெளிவிட்டு அனைத்து தேவர்களுக்கும் கொடுத்து சாகாவரத்தை அளித்த அற்புதமான பிரதோஷ நன்னாளாகும். இந்த வேளையில் சிவபெருமானும் விஷ்ணு பெருமானுடைய இரண்டு நபர்களின், அதாவது 2 தெய்வங்களின் ஒரு மாபெரும் சக்தி பாகுபாடு, ஒரு கூட்டமைப்பான வேளையில்தான் இந்த அமிர்தம் கிடைக்கப்பெற்றது. ஆதலால் இவர்கள் இருவரையும் ஒன்றாக இந்த பிரதோஷ வேளையில் வணங்க இந்த பிரதோஷம் மாபெரும் சிறப்பு மிக்கது. புரட்டாசி மாதம் என்றால் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்கு சிறந்தது, அதே போலத்தான் சிவபெருமானுக்கும் சிறந்ததாக விளங்குகிறது. புரட்டாசி மாதம் வெயிலும் இல்லாத குளிரும் இல்லாத அற்புதமான மாதமாகும்.
புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலமும் மிக மிக முக்கியமானது. மகாவிஷ்ணு வழிபாடு எப்படி முக்கியமோ அதேபோல் சிவ வழிபாடும் அளப்பரிய நன்மைகளை கொடுக்க உள்ளது. புரட்டாசி மாதம் தினமும் நினைவிற்கூறும் தருணத்தில் பிரதோஷம் வருகிறது. அதுவும் பொன் கிடைத்தாலும் கண்டிப்பாக அனைத்து நலன்களும் கிடைக்காது என்பார்கள். இன்று விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யுங்கள், சிவசுஸ்திரம் பாராயணம் செய்யுங்கள், ருத்ர ஒலிக்கு விட்டு கேளுங்கள். அருகில் உள்ள சிவாலயத்திற்கு மாலையில் பிரதோஷ வேளையில் சென்று தரிசியுங்கள். சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு கண்குளிர ரசித்தபடி இருங்கள். இன்றைய வேளையில் அனைத்து தெய்வங்களும் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கும். ஆகவே இயற்கையாக புரட்டாசி மாதம் என்றால் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்கு சிறந்தது. ஆதலால் இருவர்களையும் வணங்க ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம். கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டு விஷ்ணு பெருமானையும் சிவபெருமானையும் தரிசியுங்கள். கஷ்டங்களை எல்லாம் போக்கி அருள்வார். தென்னாடுடைய சிவன் துக்கங்களை எல்லாம் நீக்கி அருள்வார். அனைத்துவரையும் பிரச்சனையிலையும் நடுவனாய் நின்று நடுவன் என பெயரெடுத்து கொண்ட பரம்பொருள் விஷ்ணு பெருமானை வழிபட்டு நல்ல பலனை பெறலாம். இன்று மாலையில் சிவன் ஆலயத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு பிரதோஷத்தில் சிவ தரிசனம் மற்றும் விஷ்ணு தரிசனம் செய்தால் புத்தியில் தெளிவு உண்டாகும், மனோபலம் பெருகும், மனோக்கிய சாலம் விலகும், மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். கண்டிப்பாக விஷ்ணு பெருமானையும் சிவபெருமானையும் ஒன்றாக இணைத்து நாம் வழிபடுவதற்கு ஒரு அற்புத நாள் கிடைத்தது என்றால் அது இந்த புரட்டாசி மாத பிரதோஷ நாளாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.